ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு புதிய இடத்துல புதிய நபர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். இது திடீர்னு ஏற்பட்ட ஒரு சந்திப்பு கூட சொல்லலாம். நான் சென்னைக்கு சில அலுவல் காரணமாக நான் வந்திருந்தேன். அப்போ நம்ம ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிறதான ஒய்எம்சிஏ பில்டிங்கில் நண்பர் ஒருவர் பார்க்க வந்தேன். அப்போ திடீர்னு ஒரு உறவு இங்கே ஏற்பட்டது. சிறிது நேரம் நாங்கள் சில டிஎல்சியுடைய காரியங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். சரியா இதை நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா நமக்குள்ளாரே இந்த ரூமுக்குள்ளாரே இந்த சட்டங்கள் இதெல்லாம் அமைக்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஐயாட்ட நான் பர்மிஷன் கேட்டேன். 2 பேர்கிட்டையும் ஐயா எவ்வளோ காரியங்கள் இருக்குது, அது குறிப்பாக நீங்கள் ஒரு வழக்கறிஞராக ஹைகோர்ட் வழக்கறிஞராக சென்னை ஹைகோர்ட் வழக்கறிஞராக இருக்கிறீங்க. இந்த டிஎல்சியுடைய சட்டங்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அது மிக மிக ஒரு ஆப்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எதுவுமே தெரியாதவங்களாம் அவங்கவுங்க வாட்ஸ்அப்பில் எழுதிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்க மக்களுக்கு எடுத்துறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஐயா மனம் சரி ஐயா நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்து நாங்கள் எல்லாம் கேமரா டீமோட வந்திருந்தோம். அதுதான் இதில் ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருக்கிறது. ஐயா அவர்கள் ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க. அருகில் பார்த்தீங்கன்னா புரசவாக்கத்தினுடைய முன்னாள் ஏசி பொருளாளரும் இருக்கிறாங்க. இன்னைக்கு சில காரியங்கள், அதாவது திருச்சபையினுடைய அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, வழக்கு சம்மந்தப்பட்டது, நம்முடைய ஐயா வழக்கறிஞர் ஐயா நம்மகிட்ட பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. ஐயாவும் சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து நீங்க பாருங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்க 2 பேரையும் சந்தித்ததுல. நாங்க கேட்டோம், உடனே நீங்க உங்களுடைய அலுவல் நேரத்திலயும் என்ன பண்ணீங்க, எத்தனையோ பேர் அங்க உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அந்த நேரத்திலயும் எங்களுக்கு ஒரு நேரத்தை எங்களுக்கு என்ன பண்ணீங்க, நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்கு ஐயா நீங்களும் இங்க வந்தீங்க, உங்களையும் சேர்த்து நாங்க அழைத்தோம். நீங்களும் சரி இந்த நிகழ்வுல இந்த நேர்காணல கலந்துக்கிட்டீங்க. சொல்லுங்க, அவங்க 2 பேரை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் நம்ம இந்த வீடியோக்குள்ளார போனா நல்லா இருக்கு. கண்டிப்பாங்க. என்னுடைய பெயர் தோபியாஸ் அருள். நான் பாண்டூர் கிராமத்தை சேர்ந்தவர். என்னுடைய தந்தையார் வில்லியம் ரைட்டர். அவர் மிஷனரிகிட்ட ரெவரண்ட் ஹெல்லர், மிஸ் ப்ரோலிக் அவங்ககிட்ட ரைட்டராக இருந்து அப்புறம் டிஎல்சி எம்ப்ளாயி. அது இல்லாமல் பாண்டூரில் வில்லேஜ் முன்சிபாவாக இருந்தார். என்னுடைய தாயார் டிஎல்சி ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. ப்ளஸ் உமன்ஸ் ஃபெலோஷிப் உடைய ரீஜனல் செக்ரட்டரி, நம்ம நார்த் ரீஜனுடைய ரீஜனல் செக்ரட்டரி ரூரல் ஏரியாவில் ஏற்கனவே ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. அதேமாதிரி அவங்க இன்னொரு வேலையாக இருந்தாங்க. எங்கள் ஊர் தான், எங்கள் வீடு தான் போஸ்ட் ஆஃபீஸ். பாண்டூருடைய போஸ்ட் ஆஃபீஸும் எங்கள் வீடு தான். 2 பேருக்குமே 2 வேலைகள். நாங்கள் 7 பிள்ளைகள். அண்ணன் இறந்து விட்டார். நான் இந்திய விமானப்படையில் ஒரு 20 ஆண்டுகள் பணிபுரிந்து விட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜில் இப்போ ஏறக்குறைய 21 வருடங்களாக நான் இந்த இது அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய அலுவலகம் ஹைகோர்ட்டுக்கு இதில் தான், இந்த ஒய்எம்சி பில்டிங்கில் தான் இருக்குது. நான் இப்போ தற்சமயம் ஏறக்குறைய 10-15 வருஷமாக நான் கீழ்ப்பாக்கம் குருசேகரன். பசங்க இங்கே இருக்கிறதுனால எல்லாமே நான் கீழ்ப்பாக்கம் குருசேகர் உறுப்பினராக இருக்கேன். இப்போ கீழ்ப்பாக்கம் குருசேகரில் பிசி மற்றும் எஸ்சிசி உறுப்பினராக இருக்கேன். சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இந்த சட்ட தெளிவுன்றது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஆனால் என்னவோ டிஎல்சி ஒரு கொடுத்து வச்ச இது திருச்சபைக்கு எப்படின்னா, ஏன் சொல்றேன்னா, நான் சொல்ல வேண்டியதில்லை, நமக்கெல்லாம் கொஞ்சம் சட்ட அறிவு கம்மி தான். பாஸ்டேட்டில் ஒரு 5 ஒரு பாஸ்டேட்டில் ஒரு 5 ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருப்பாங்க. எல்லாருக்குமே சட்ட அறிவு உள்ளவர்கள். அதுதான் பெருசு. அதிக மிதமிஞ்சியதும் விஷமா இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் சட்ட கையில வச்சிருக்காங்க. இருந்தாலும் நீங்க கேட்டுக்கொண்டதுனால நம்ம அதனுடைய விளக்கத்தை நான் சொல்றதுக்கு எனக்கு தெரிந்த வரை, ஏன்னா எந்த அட்வொகேட் கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். நான் யாருக்கும் கருத்து முரண்பாடா சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தெரிந்த சட்ட விளக்கத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். இதுதான் என்னோட பத்தி அறிமுகம். ஆனா அவர் அறிமுகப்படுத்திருக்கு, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஐயா உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். நன்றி வாய்ப்புக்கு நன்றி. இந்த ஒரு நல்ல நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. என்னுடைய பெயர் ரவி சாம்சன். தற்சமயம் நான் புரசவாக்கம் குருசேகரத்தில் இருக்கிறேன். என்னுடைய பூர்வீகம் எல்லாம் தரங்கம்பாடி, மயிலாடுதுறை சார்ந்த பகுதிகளில் தான் என்னுடைய பூர்வீகம். என்னுடைய
தாத்தா மற்றவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்தவங்க. என்னுடைய தகப்பனார் தாய் 2 பேருமே டிஎல்சி பள்ளியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய டிஎல்சி காலம் சென்ற முன்னாள் ஆயர் ரெவரண்ட் ஐசக் அதிசயம் அவர்களுடைய தம்பியுடைய மகன் நான். இன்னும் என்னுடைய கசின் பிரதர்ஸ் 2 பேர் வந்து பாஸ்டராகவே டிஎல்சியில் இருக்கிறாங்க. ரெவரண்ட் சாம்சன் மோசஸ் அப்படி தரங்கம்பாடியில் இருக்கார். இன்னொருத்தர் சால்ட் இன்ஸ்டியூட் டைரக்டராக ரெவரண்ட் ஜான் ஜாஷ்வா, இவர் 2 பேர் இருக்காங்க. மற்றும் இன்னும் முன்னாள் இருந்தவங்கலாம் நிறைய பேர். ரெவரண்ட் ஏஎஸ் நத்தானியல் அவங்க எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. அப்புறம் ரெவரண்ட் அருள்மாணிக்கம் அவங்க எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. ஆகவே இது ஒரு பாதிரியார் அரசு ஆசிரியர்கள் உள்ள ஒரு குடும்பம். இது தற்சமயம் இந்த டிஎல்சியுடைய நிலவரங்கள், அதனுடைய முன்னேற்றம் தொடர்பான விஷயங்களை அடிக்கடி என்னுடைய சகோதரர் அருள் தோபியாஸ் கூட இங்கு வந்து பகிர்ந்துகிறது வழக்கம். அப்படியாக இன்று அந்த நேரத்தில் சகோதரர் ஜெட்டிவி சகோதரர் அவங்க இந்த நேரத்தில் கரெக்டாக எங்களை மீட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சதுனால இந்த ஒரு நம்முடைய திருச்சபையுடைய முன்னேற்றம் அது தொடர்பான விஷயங்களை இந்த நேரத்தில் பேசுவதற்கு இது ஒரு நல்ல நேரமாக கருதி இதன் தொடர்பான காரியங்களை சட்டபூர்வமான சந்திப்பை இந்த நேரத்தில் நமக்கு அதை அறிவுரையாகவோ அல்லது தெளிவுரையாகவோ நமக்கு வழங்குறதுக்கு நம்முடைய சகோதரர் திரு அருள் தோபியாஸ் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா ஐயா, ரொம்ப உங்களை சந்தித்ததுல மகிழ்ச்சி. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க போறேன். உங்களை வந்து இப்ப நீங்க 2 பேரும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கதாநாயகர்கள். ஆனால் நீங்க 2 பேரும் தான் இதை பத்தி என்ன பண்ண போறீங்க, இன்னைக்கு உரையாட போறீங்க. நான் கொஞ்சம் அதை இருந்து நான் பார்ப்பேன் எப்படி உங்களுடைய உரையாடல் இருக்குன்னு. ஏன்னா நீங்க 2 பேருமே டிஎல்சியில நன்கு அறிந்தவர்கள். அது மாதிரி டிஎல்சியுடைய சட்டத்தை அறிந்தவர்கள், அரசியலை அறிந்தவர்கள். அதனால் இந்த 2 பேரும் நீங்க உரையாடி இதை பேசி மக்களுக்கு தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா, உங்க மனசுல நிறைய கேள்விகள் எழுந்திருக்கும் டிஎல்ஸை பத்தி. இப்போ ஒரு வழக்கறிஞரா அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வி நீங்க கேட்கலான்னு இருக்கிறீங்க? முதலாவது தெளிவு, அவர்கிட்ட தெளிவுகளை பெறுவதற்காக என்ன சொல்றேன்னு சொன்னாக்க, இன்றைய நிலவரத்துல டிஎல்சி சொசைட்டி ஆக்ட்ல இருக்கிறதா அல்லது சர்ச் ரோல்ல இருக்கிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து எனக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு டிஎல்சில இருக்குது. அது தொடர்பான விளக்கத்தை முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் அவர்கிட்ட இதை கேட்கறதுக்கு விரும்புகிறேன். நீங்க கேட்டது நல்ல கேள்விதான். அதாவது சொசைட்டி ஆக்ட்ல இருக்குதா சர்ச் ரூல்ல இருக்குதா, வெதர் இப்படிக்கு வந்து எல்லாருமே வந்து டிஎல்சி வந்து ஒரு சொசைட்டியே இல்லை, சொசைட்டில இருந்து வெளியில போயிடுச்சு, ஒரு பதிவு இல்லை அப்படின்றது தான் அவங்களுடைய. டிஎல்சி இஸ் வெரி மச் ஏ ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி. இட் இஸ் ஏ ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி. 1919 சென்ட்ரல் ஆக்ட். அன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்னு ஒரு இதுவே கிடையாது. மெட்ராஸ் ராஜ்யம்னு பெரிய பறந்து இருந்தது. இந்தியா வந்து அதுக்கு உண்டான அப்போ வந்து ஒரு சொசைட்டி இது பண்ணணும்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஆக்ட், பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்த சென்ட்ரல் ஆக்ட், அதுக்கு தான் திருச்சி ரிஜிஸ்ட்ரார்கிட்ட நம்முடைய திருச்சபை வந்து ஒரு சங்கமாக பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் லேட்டர் ஆஃப்டர் 1947க்கு அப்புறம் அதாவது நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரிஞ்சது. தமிழ்நாடு தனியாக ஒரு ஸ்டேட்டு, கேரளா, ஆந்திராலாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் 1975 தான் இந்த பவரை வந்து இது பண்ணி கொடுத்ததுன்னு அந்தந்த ஸ்டேட் என்ன பண்ணுறாங்க, நீங்களே இந்த சொசைட்டியெல்லாம் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், நீங்களே ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும். அப்புறம் தான் ஆந்திராவுக்கு அவன் ஒரு சொசைட்டிஸ் ஆக்ட்னு அவங்க ஒரு தனியாக விட்டுருப்பான், கேரளா கொண்டு விட்டுருக்கான். அப்போ தான் 1975 தான் தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. ஸோ இனிமே வந்து எந்த இது பண்ணாலும் ஒரு சொசைட்டி பண்ணணும் அது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இதுதான் திஸ் இஸ் த தமிழ்நாடு சொசைட்டி ஆக்டுடைய புக்கு. சரிங்களா? இந்த சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் தான் எல்லாமே சொசைட்டி இனிமேல் பதிவு செய்யணும். அதில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது, யாரெல்லாம் பதிவு பண்ணணும், எப்படி பண்ண முடியும், ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே பதிவாயிருந்தா தமிழ்நாட்டில் பதிவாயிருந்தால் அவன் என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக இந்த சொசைட்டி ஆக்டுக்கு ரிஜிஸ்டர்டாக வந்துடுவான். ஸோ நம்மளது ஏற்கனவே பதிவானதுனால இங்கே வந்துச்சு.
ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த நீங்கள் வேற வேற எப்படி இந்த சென்ட்ரல் ஆக்ட் இருந்தாலும் இந்த சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் தான் நீங்கள் இருக்கணும், நடந்துக்கணும், உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், ஒரு சொசைட்டியுடைய செயல்பாடுகள் இருக்கணும் சொல்லியாச்சு. ரைட்டு. இப்போ நம்ம 75 வந்துட்டோம். வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வி ஆர் டீம் டு பி ரிஜிஸ்டர்ட். ஏற்கனவே ரிஜிஸ்டர்ட் டீம் டு பி ரிஜிஸ்டர்ட் சொசைட்டிஸ் ஆக்ட். ஆனால் இந்த சொசைட்டி ஆக்டில் சில விஷயங்கள் நம்முடைய நமக்கு அதுக்கு முன்னாடினா பைலாஸ் நம்முடைய ஒரு சட்டம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண ஒரு சொசைட்டியாக செயல்பட முடியாது. ஒரு சொசைட்டியாக செயல்பட்டால் தான் ஒரு லீகல் பர்சனை ஒருத்தர் மேலே கேஸ் பண்ணணும், கேன் சூ ஆர் கேன் பி சூ. உங்கள் மேலே நான் கேஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு லீகல் பர்சனாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணுறோம். அதே நீங்கள் ஒரு லீகல் பர்சன் ஒரு இன்சானோ அதாவது வேறு ஒரு பைத்தியங்களோ இல்லை டெட் பாடியோ வந்து என் மேலே கேஸ் போட நானும் அதுக்கு மேலே பர்சனோ மரத்து மேலேயோ இது மேலே போட முடியாது. தேர் ஷுட் பி லீகல் பர்சன். ஒன்று வந்து தெளிவான மனிதர்கள் வந்து ஒரு லீகல் பர்சன். அதே மாதிரி இப்போ அசோசியேஷன் இருக்குது பாருங்கள், ஒரு ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட், சொசைட்டி, இதெல்லாம் லீகல் பர்சன். எப்போனா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர். இப்போ ட்ரஸ்ட்டில் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணால் ட்ரஸ்ட் ஆக்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தவறானது அந்த ட்ரஸ்ட்டில் ஏதோ ஒரு தவறு ஒரு நடக்குதுன்னா யார் அந்த ரிஜிஸ்டர் ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் இருக்கோ அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இதே மாதிரி சொசைட்டியில் வந்து ஒரு தவறுகள் நடக்குது, பைலாஸ் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கல, உங்களுக்கு உண்டான சட்டத்தை பிரகாரம் நடக்கலைன்னா நீங்கள் அந்த கன்சர்ன் சொசைட்டி ரிஜிஸ்டர்கிட்ட தான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி, நமக்குன்னு ஒரு பைலாஸ் இருக்குது. ஆனால் அந்த பைலாஸுக்கும் இதுக்கும் சில முரண்பாடுகள் இருக்குது. இருக்குதுன்னும் போது 1975 வந்தது. முதலாக வந்து எப்போ வந்து இவங்க அதை குறித்து அந்த முரண்பாடை கண்டறிகிறாங்கன்னா 8வது பேராயர் திரு ஜெய்சன் ஜேக்கப் அவர்கள் வந்து அவர் வந்து எலெக்ட் ஆகி வரப்போ ஒரு 15 வருஷம் அவருக்கு பிஷப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது வருது. 15 வருஷம் போது எல்லாருக்கும் இதுவாக இருக்குது. அப்போ இந்த சொசைட்டி ஆக்டில் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 வருஷம் தான் ஒரு எலெக்டட் பிரசிடென்ட் இருக்க முடியும். நம்மளுடைய யார் வந்து இந்த சொசைட்டியில் வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் பிஷப் அப்படின்றது. பிஷப்ன்றது வந்து நம்முடைய திருச்சபைக்கு தான், சொசைட்டிக்கு தான் அவர் பிரசிடென்ட். ஸோ whoever been elected as a president of the society, he will be the bishop. இப்படி தான் நம்ம இது. இப்போ இவருக்கு 15 வருஷம் ஆகுது அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறாங்க. உடனே யோசித்த பிறகு ரைட் ஓகே நம்ம போய் என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர்கிட்ட எக்ஸப்ஷன் கேட்போம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பைலாஸ் முறைக்கு வரைக்கும் 45 வயசுல இருந்து 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகும். அப்போ இவருக்கு 15 வருஷம் இருக்குது. நம்ம தான் இவங்க போய் நம்ம எக்ஸப்ஷன் கேட்குறாங்க. அது இல்லாத ஒரு சொசைட்டியில் வேலை செய்கிறவர், சம்பளம் வாங்குவர், எம்ப்ளாயர் என்ன பண்ண முடியாது, அந்த நிர்வாகத்தில் தலையிட முடியாது. ஏன்னா இப்போ ஒரு கடை மட்டும் ஊழியர் இருக்காரு, அவர் சம்பளம் வாங்குறது, அவர் எம்ப்ளாயர் கடன் எம்ப்ளாயி. இப்போ எலெக்ஷன் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா இப்போ நிர்வாகம் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம டிஎல்சியை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயர் யாருன்னா சர்ச் கவுன்சில் தான் நம்முடைய, அதான் சுப்ரீம் பாடி. ஸோ நான் இப்போ ஒரு எம்ப்ளாயராக இருக்கிறேன், நான் எலெக்ஷன் இது வந்துட்டேன்னு வச்சுங்க, நான் எம்ப்ளாயராக இருப்பேன், எம்ப்ளாயோ இருப்பேன். அப்போ நான் எப்படி செய்வேட கொடுத்தேன் அது தெரியும். அதனால் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்கன்னா வரக்கூடாது. இதில் வந்து எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மள இதை பொறுத்த வரைக்கும் பாதிரியார்கள் எல்லாம் வந்து நாங்கள் சம்பளம் வாங்குறோம். அப்போ அவங்க என்ன பண்ண முடியாது. ஈவன் பிஷப்பே வந்து சம்பளம் வாங்குறவர், அப்போ பிஷப்பே இருக்க முடியாது. அப்போ லேமேன் தான் என்ன பண்ண முடியும், இந்த சொசைட்டிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்க முடியும். ஒரு பாஸ்டேட்டுக்கு ஒரு பாஸ்டேட்டுக்கு நம்ம இது கொடுத்துருக்கோம், அங்கே வந்து ஒரு கமிட்டி சேர்மன்னா அப்போ சேர்மன் யார் இருக்கணும், லேமன் தான் இருக்க முடியும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, இவங்க போய் எக்ஸப்ஷன் கேட்குறாங்க. எக்ஸப்ஷன் கேட்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த பிஷப்புக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அது கூட அங்கே கொடுக்கல, அவங்க கொடுக்காததுனால இங்கே ரிட்டை போட்டாங்க. ரிட்டில் வந்து கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. ரிட் போட்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி சேலரியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா இது 75லேருந்து 85 87 இது அது வரைக்கும் அவங்க இதெல்லாம் கொடுத்த சம்பளத்தெல்லாம் ரெக்கவரி பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இருக்கட்டும், இனிமே வந்து என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அதற்கு பிறகு வர்றவங்க எஸ் அந்த 3 வருடம் தான் இருக்க முடியும். இப்போ இந்த பிசி சேர்மனாக வர முடியாது, பிசி சேர்மனாக வர முடியாது, இருக்க முடியாது. இப்போ பிசின்றது அது வந்து ஒரு எலெக்ட் பண்ணி வர்றது, பண்ண முடியாது. இப்போ பிசி சேர்மனாவே இருக்க முடியாது. ஓகே. ஸோ இந்த சூழ்நிலையில தான் திருவாளர் மோசஸ் தம்பி பிள்ளை அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இதில் என்னன்னா
நம்முடைய பைலாஸ் சர்ச் ரூல் பிரகாரம் வந்து 2 டர்னையும் கண்டினியூஸாக நீங்கள் இது இருக்கலாம், 3வது டர்னையும் ஒரு பிரேக் விட்டு தான் நீங்கள் இது பண்ண முடியும். ஆனால் சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் அது எதுவுமே தேவையில்லை. ஸோ அவர் என்ன பண்ணுறா, அவர் தான் ஃபர்ஸ்ட் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரி சம்பளம் வாங்குறது, இது மாதிரி பைலாஸ் நான் ஒரு குறுக்கிடுது. இப்போ இதை கொஞ்சம் நான் தெளிவு உங்ககிட்ட படுத்த சொல்கிறேன். இப்போ அதே பேராயருக்கு 15 வருஷம் அவர் இருக்கக்கூடாது, 3 வருஷம் தான் இருக்கணும். ஆனால் வந்து எலெக்ஷன் நின்று வர்றவங்க 2 தாட்டினாலும் 3வது தாட்டி நிற்கலாம். ஆமாம், நிற்கலாம். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஆனா பேராயர்ன்றவங்க 3 வருஷம் தான் என்ன பண்ணணும். 3 வருஷம் முடிஞ்ச பிறகு திருப்பி அவர் என்ன பண்ணலாம், வயசு பணி இருக்கிறதா கீழே வந்துடலாம். ஏன்னா இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் நம்ம இதை தெளிவுபடுத்த. அப்படிதான் இதுல கூட நீங்க ஆட்கள் இருந்தா கூட பிஷப் ஆயிட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க ஆயரா தான் பணியாற்றலாம். இப்ப ஆற்காடு உத்தரம் திருச்சபையில முன்னாள் பேராயர் பாத்தீங்கன்னா இப்ப மாதிரி ஆயிரம். ஆமா, இதே மாதிரி எஸ்ஏஎல்சில கூட சவுத் ஆந்திரா லுத்தரன் சர்ச், ஆந்திரா எவஞ்சலிக்கல் சர்ச். முக்கியமா மக்களுக்கு இது வந்து தெளிவு ரொம்ப அவசியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கு. சரியான கேள்வி கேட்டீங்க. ஆனா நம்முடைய பைலாஸ் இருக்கு பாருங்க, அருமையான பைலாஸ். அதாவது மிஷனரிகள் வந்து ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. ஆனா எப்பவுமே ஒரு சட்டம்னாவே அந்த சட்டத்தை ஓட்டையை தான் பார்ப்பாங்க. அது பிரகாரம் நான் எப்படியாவது வந்துடும், எலெக்ஷன் ஆகி வந்துடணும் அப்படின்னு. இவர் வந்து இப்ப மோசஸ் தம்பி பிள்ளை என்ன பண்றாரு, ஒரு வழக்க போடுறாரு. போட்டு இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னா கீழ்கோர்ட்ல விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு கரெக்ட் தான், இந்த தமிழ்நாடு சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் வயலேஷனா இருக்குது அப்படின்றாங்க. சரி, ஹைகோர்ட் வராங்க, ரிட் அப்பீல் போறாங்க. ரிட் அப்பீலும் இதாகுது. கடைசியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் போன பிறகு அங்க 2014 செல்லமேஸ்வருடைய ஆர்டர் இருக்கு. ஆமா, செப்டம்பர் 4, 2014 அன்னைக்கு செல்லமேஸ்வரும் ஏகே சிக்ரியும் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்லமேஸ்வரம் சிக்ரியும், அதாவது இந்த சொசைட்டி ஆக்ட், தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட், திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு தி டிஎல்சி சொசைட்டி. டிஎல்சி என்கிற சொசைட்டிக்கு இந்த தமிழ்நாடு சொசைட்டி ஆக்ட் ஏண்டானா இதுல வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. செக்ஷன் 4A வந்து இதுல வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது இந்த தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட் வந்து எக்ஸம்டட் ஃப்ரம், இதுல இருக்குது அப்படியே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த நீங்க நம்ம சொன்ன பாருங்க, இது ஒரு 3 வருஷம் தான் இருக்கணும், இல்ல கட்சி கூட்ட 2 வருஷம் போகலாம், அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம், இந்த அதாவது ரிலீஜியஸ், ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், இந்த சொசைட்டி இது பண்றவங்களுக்கு இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் கிடையாது. அவங்களுக்கு எக்ஸப்டட். பட் இன்றைய பொறுத்த வரைக்கும் டிஎல்சிஸே சொசைட்டி. பட் அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப எந்த இதுக்கு அவங்களுக்கு சட்டமே இல்லையா? சட்டம் இல்லாம இருக்க முடியாதுங்க. நமக்கு எதுனா சர்ச் ரூல் தான். இல்ல சொசைட்டி அப்படின்னு சொன்னா கூட அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கா, இல்ல ரெஜிஸ்டரேஷன் வந்து இன்றைய வரைக்கும் அது கரண்ட்ல இருக்கா? 100% இட் இஸ் எ ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி. ஆனா இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது பாருங்க, கடந்த ஏறக்குறைய ஒரு 20 வருடங்களாக நம்ம ஒரு சொசைட்டி ரிஜிஸ்டர்ட் சொசைட்டினா அது வந்து லைவ்ல இருக்குதுன்னா எவ்ரி 3 இயர்ஸ் இல்ல 2 இயர்ஸ் அது ஒரு இது இருக்குங்க, நீங்க ரிட்டர்ன்ஸ் போய் ஃபைல் பண்ணணும், ரினியூவல் பண்ணணும். இது மாதிரி நாங்கள் இது பண்ணோம். இந்த 3 வருஷம் முடிஞ்சதுங்க. இது மாதிரி இப்போ நாங்கள் புதுசாக பிஷப் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், சர்ச் கவுன்சில் மெம்பர் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். அங்கே போய் சொன்னாதான் நாளைக்கு நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேட்டிங்கன்னா கூட இன்னைக்கு டிஎல்சியுடைய சொசைட்டி யாருங்க நிர்வாகிகள் கேட்டால் அங்கே சொல்றதுக்கு இது இருக்காது. இதே வேற ஒரு சொசைட்டியை கேளுங்க. இப்போ மெடிக்கல் சொசைட்டி, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் சொசைட்டி இருக்குது. நீங்கள் அந்த சொசைட்டியில் யாருன்னு நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் கேளுங்க, அந்த சொசைட்டி ரிஜிஸ்டர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. டிஎல்சி பத்தி கேளுங்க. இது இல்லை. அப்போ என்னன்றது டிஎல்சியோட நிலை என்ன? அதுதான் சந்தேகமான. இப்ப ஆர்டிஐல போட்டு நம்ம கேட்டா ஒன்றும் பதில் இல்லை. இன்னைக்கு வந்து டிஎல்சி வந்து இட்ஸ் எ டிஸ்ஃபங்க்ட் சொசைட்டி ஆஸ் பர் லீகல் டர்ம்ஸ்ல இட் இஸ் டிஸ்ஃபங்க்ட் சொசைட்டி. அத கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க ஐயா. செயல்படாத ஒரு சங்கமாக இருக்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும். ஆனா நம்ம செயல்பட்டு இருக்கிறோம், அது வேற விஷயம். அவங்களுக்கு ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும், ஆமா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அரசை பொறுத்த வரைக்கும் இந்த இது வந்து ஏதோ அவங்களா இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரினியூவல் பண்ணாதனால நீங்க இப்ப என்ன பண்ணணும், இதனால என்ன பெனிஃபிட்ஸ், என்ன டிராபேக்ஸ் அப்படின்னா, சில சொசைட்டிக்கோ ட்ரஸ்ட்டுக்கோ கவர்மெண்டால கிடைக்கிற மானியங்கள், கவர்மெண்டால கிடைக்கிற சில சலுகைகள், இல்லை நீங்க வந்து இது பண்றதெல்லாம் வந்து என்ன ஆகாது,
கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே. உங்களுக்கு ரிலீஸ் பண்ணலாம். இப்போ FCRA உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ஃபாரின்லேருந்து உங்கள் இந்த சொசைட்டிக்கு ஃபண்டு வாங்கலாம், புரியுதுங்களா? நீங்கள் இந்த மாதிரி டிஸ்ஃபண்ட் சொசைட்டி இருந்தால் உங்கள் FCRA கேன்சல் ஆகிடும். நடுவில் இன்னொரு குறுக்கிடல். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய திருச்சபை பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வெளிநாட்டு நிதி உதவியோடு தான் இந்த நம்மளுடைய விடுதியெல்லாம் இயங்கி நின்றுச்சு. இப்போ அதெல்லாம் இயங்காம எல்லாம் மூடப்பட்ட நிலைமை, இது ஒரு காரணமா? ஆமாங்க. அதாவது FCRAன்றது வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, அதாவது வெளிநாட்டு பணங்கள் உள்ள வருவதற்கான ஒரு பாதுகாப்பான ஒரு இது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுதான் அந்த பர்மிஷன் உங்களுக்கு கொடுத்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். நீங்கள் வந்து யூ கேன் ரிசீவ் ஃப்ரம் ஃபாரின் ஃபண்ட்ஸ்னு அவன் பர்மிஷன் கொடுத்தா தான், இன்கம் டேக்ஸ்லேருந்து நீங்கள் கொடுத்தா தான் அங்கேருந்து அனுப்ப முடியும். அங்கேருந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேஷ் எடுத்து வந்து கப்பல்லையோ இதில் எடுத்து வந்து இங்கே கொடுக்க போகிறது கிடையாது. யூரோவையோ டாலர் எடுத்து வந்து கொடுக்க போகுது. ஒரு பேங்க் மூலியமாக தான் எடுத்து வருவான். பேங்க் மூலியமாக வந்துன்னா வெளிநாட்டு ஃபண்டு உள்ளே வருதுன்னா RBI மூலியமாக தானே வரும். நீங்கள் அங்கேருந்து அனுப்பி விடுவாங்க. இத்தனை கோடி வந்து TLC நினைப்பான். இங்கே RBI என்ன பண்ணுவான், நீங்கள் FCRA வந்து உங்களுடைய லைவ்ல இருந்தால் தான் உங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அந்த பணம் அப்படியே தான் இல்லை. இந்திய புள்ளி விவர கணக்குப்படி 14,250 FCRA அக்கௌண்ட்டு முடக்கப்பட்டு இன்றைய தேதியில 2,300 சொச்சம் தான் இருக்குது. அவ்வளோ FCRA அக்கௌண்ட் வந்து இந்திய புள்ளி விவரத்துடைய கணக்குப்படி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தோம்னா 12,000 FCRA அக்கௌண்ட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் சொல்றாங்க. அக்கௌண்ட் சரியா இல்லாத, டிரான்ஸ்பரண்ட் இது இல்லாமல், அல்லது அன்ஆத்தரைஸ் பர்சன்ட் பணம் வாங்குறது, இது மாதிரியான நிறைய. அப்புறம் இந்த காலிஸ்தான் அந்த மாதிரி அவங்களுடைய பணம் இது எல்லாமே வர்றதுனால மொத்தமாகவே தற்சமயம் இருக்கிற மத்திய ஒன்றிய அரசு அதை தடை செஞ்சு இன்றைய இந்த புள்ளி விவர கணக்குப்படி அவங்க 12,000 சொத்து இருந்தது, 14,000 சொத்து இருந்தது, 2,000 சொத்து தான் கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ அதில் பாதிக்கப்படுறது நம்ம TLCயும் ஒன்று. அதாவது நீங்க வந்து இத்தனை இது போனதை சொல்றீங்க, அவன் போனது போட்டோம். ஏன்னா எதுக்காக தருவாங்க, அரசாங்கம் வந்து சும்மா இருக்கிறவங்கள வந்து இதுங்க, நீங்க சரியான முறையில செயல்பட்டீங்கன்னா எந்த அரசாங்கமும் உங்களை தடை பண்ண முடியாது. அவன் 12,000 தடை பண்ணா 12,000 பேர் என்னது சும்மா ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வாங்கிதான் இது பண்ணி நீங்க சொன்னீங்கன்னா டெரரிஸ்ட் ஃபண்டு இல்ல இதுக்கு ஃபண்டு அதுக்கு ஃபண்டுன்னு எல்லாத்துக்கும் வந்துடும். அந்த ஃபண்டு அந்த இதுல நம்ம இருக்கிறோம். நம்ம உண்மையா ஊழியம் செய்யறவங்க, நீங்க உண்மையா ஊழியம் செய்யறவங்க, நீங்க கரெக்டான சட்டத்தின் பிரகாரம் நீங்க அதை ரினியூ பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் வரப்போகுது. நீங்க டெரரிஸ்ட் வழக்கறிஞரையா ஒரு சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. நீ கரெக்டா நீ 3 வருஷத்துக்கு ஒரு தாட்டி நீ அதை ரினியூ பண்ணி நீ கரெக்டா வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விடுதிகள் மூட வாய்ப்பில்லைன்றத மறைமுகமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க. இதுல நிர்வாகம் செய்தவர்களுக்கு என்ன கஷ்டம்ன்றதா ஓகே, ஒரு சாதாரண விஷயம். இது வந்து ஒரு சாமானியனுடைய கேள்வி. இன்னைக்கு நீங்க எலக்ட் ஆகி பதவிக்கு வரீங்க, வந்து நீங்க அதை இது பண்ணி கொடுத்து, அது இல்லன்னா நீங்க வீட்டுல உட்காந்து எவன் தெரிஞ்சவன அவன் வந்து பண்ணிட்டு போறான். அதுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன கஷ்டம் சார்? நீங்க ஒன்றும் துப்பாக்கி எடுத்து சட்டை போட போறது கிடையாதுங்க. சாதாரண ஒரு பேப்பர் ஆக்ஷன் தான். கோர்ட் வழக்குக்காக போய் நிக்கிறாங்க. நான் வந்து இது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க ஒரு வழக்கறிஞர் சிசி மெம்பருங்களா? ஆனா இதெல்லாம் ஒரு சாதா விஷயத்தை என்ன பண்றாங்க அவங்க. நமக்கு இப்போ நம்ம வந்து ஒரு நம்ம சொசைட்டி, நம்முடைய சொசைட்டி வந்து சரியானபடி ஃபங்க்ஷன் ஆகலைன்னா நம்ம அணுக வேண்டிய இடம் எதுங்கன்னா சொசைட்டி ரிஜிஸ்டார் தான். ரிஜிஸ்டார் என்ன பண்ணோம், இது பாருங்க, இப்போ எங்க CC இருக்குது, இந்த CC வந்து இப்போ இது சட்டத்துக்கு புறமா நடந்துகிட்டு இருக்காங்கன்னா நீங்க அங்க போய் சொன்னீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணோம், சீல் வச்சு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அந்த சொசைட்டி ரிஜிஸ்டார் வந்து அவரு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒழுங்கா எலெக்ஷன் நடத்தி கொடுத்துட்டு போனோம். ஆனா இது வந்து இவ்வளவு பெரிய வாஸ்ட் சொசைட்டினால சாத்தியம் இல்லை. அதனால நீங்க அங்க போய் கொடுத்தீங்கன்னா அவன் வாங்கி கட்டி போட்டாங்க. நீ நடத்த விட்டா போய் எதுக்குன்னா வந்து என்கிட்ட கொடுத்தா நான் செய்ய போறேன்றதுதான் ரிஜிஸ்டாருடையது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், நேரடியா கோர்ட்டுக்கு போயிடுறோம். கோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வராரு, வந்து அவர் அழகா எலெக்ஷன்லாம் நடத்தி கொடுத்துட்டு போறாரு. திரும்பவும் நீங்க என்ன பண்ண மாட்டேறீங்க, ரெனியூ பண்ண மாட்டேறீங்க. ஐயா, இப்போ இன்னொரு விஷயம், நம்ம SCC மீட்டிங்ல ரூல்ஸ் ரிவிஷன் கமிட்டியில இந்த சொசைட்டி ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்க. அது நிறை குறைவுகள் எப்படி இருக்கும், சொசைட்டி ஆக்ட் பண்ண முடியுமா, அப்படி பண்ணா அதுல என்ன நிறை குறைகள் இருக்கும் அப்படின்றத இது இப்ப கடைசியா நடந்த SCC மீட்டிங்.
ரூல்ஸ் செலெக்ஷன் கமிட்டியில் அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஐயா, நானும் ரூல்ஸ் செலெக்ஷன் கமிட்டியில் தான் இருக்கிறேன். ஏன்னா இதுக்கு முந்தின SCCல தான் வந்து ஒன்றுக்கு இது பண்ணாங்க. அதில் ரூல்ஸ் செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அதில் நான் தான் அந்த ரூல்ஸ் செலெக்ஷன் கமிட்டியோடைய முதல் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் போய் பங்கேற்கணும். அப்போது அதில் வந்து ஒரு கன்வீனர் ஒன்று யார் கன்வீனராக இருக்கணும், சரி ஒரு கன்வீனர் ஒன்று தேர்ந்தெடுத்தாங்க. அந்த கன்வீனர் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மீட்டிங் நடந்தது. ஆனால் அதில் வந்து என்னால் சரியாக போய் கலந்து முடியல. எனக்கு ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. தெர் வாஸ் நோ கம்யூனிகேஷன். ஏதோ வாட்ஸ்அப்பில் போடுறப்பாங்களோ, நானே வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடுறத வந்து நம்ம அவ்வளோ இது பண்ண முடியாது. அதை வந்து அத்தன்டிகேட்டாக எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஆஸ் ஏ கம்யூனிகேஷனை நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போ என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் போட்டிருந்தா கூட உங்களுக்கு போட்டங்கன்னு சொல்லலாம். பட் தட் இஸ் நாட் அஃபிஷியல் கம்யூனிகேஷன். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மீட்டிங்னா, பட் என்னுடைய எதுக்கும் அந்த டைமில் போக முடியல. அது லேட்டராக தான் நான் பார்த்தேன். சரி என்ன போக முடியல. பட் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்கில் போட்டு ஒரு டிசைட் பண்ணி அதாவது ஒரு அஜெண்டாவாக வந்து SCC மீட்டிங்கில் கொடுத்தாரு அதனுடைய கன்வீனர். சரி, அந்த என்ன அஜெண்டானா அவர் வாசித்தாரு. இது மாதிரி இந்த SCC ரூல்ஸ் செலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கில் வந்து இந்த TLC வந்து இது மாதிரி நிறைய லிட்டிகேஷன் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இதை வந்து சொசைட்டி ஆக்டுக்கே நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த கொண்டு போகிறதுக்கு முழு அதிகாரமும் இந்த CC. ஆக்சுவலாக CC தான் முழு அதிகாரம் பெற்றது. ரூல்ஸ் செலெக்ஷன் கமிட்டி வந்து நீட் நாட் டு அப்பாயிண்ட் ஆர் நீட் நாட் டு சே தட் யூ டூ திஸ், யூ ஹேவ் த பவர். இவங்க வந்து அவங்களுக்கு பவர் கொடுக்கல. அவங்க தான் இவருக்கு கொடுத்தாங்க. இவர் வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கணும். சரி, இவங்க கொடுத்தாங்க. அதை வந்து அங்கே போன உடனே அதை வந்து ஒரு டிஸ்கஷனாக அது விட்டுருக்கணும். ஆக்சுவலாக அங்கே டிஸ்கஷன் விடலை. ரூல்ஸ் செலெக்ஷன் கமிட்டி கன்வீனர் சொன்னார், இது மாதிரி நாங்கள் அதுக்கு CCக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் அங்கே மேலே இருந்த பிஷப்பாக இருந்தாலும் செக்ரட்டரி இருந்தாலும் இதுக்கு எல்லாம் யார் ஒத்துழைக்கிறீங்கன்னா எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? TLCயை சொசைட்டி ஆக்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அவங்க முயற்சி செய்யலாம். CC வந்து அதனுடைய செயல்பாடுகள் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டது. அது எனக்கு ஒரு வாசி சொன்னதும் தெரியல. அதாவது TLC வந்து சொசைட்டி ஆக்ட் கொண்டு போகலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தாக்க சர்ச் கவுன்சில் கெப்பாசிட்டி, அந்த சர்ச் கவுன்சில் கெப்பாசிட்டியில் வந்து இந்த TLC சொசைட்டி ஆக்டுக்கு செய்ய முடியும். அது முடியுமா முடியாதா? சாத்தியமே கிடையாது. எப்படி? நீங்கள் ஆல்ரெடி யூ ஆர் எக்ஸிஸ்டிங் சொசைட்டி. இந்த சொசைட்டியை நீங்கள் யார் எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு புது சொசைட்டியை ரீச் பண்ணுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? சரி, ரைட், ஓகே, நான் உங்களுக்கு அப்படி ஒரு சக்தியே இருக்குது, பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா எந்த இது பிரகாரம்? சொசைட்டி ஆக்ட் பிரகாரம், தமிழ்நாடு சொசைட்டி ஆக்ட் பிரகாரம் நீங்கள் புதுசாக ஒரு சொசைட்டியை ரீச் பண்ணிடுறீங்க. பண்ணிவிடுங்க. நான் முடிஞ்சதுமே போய் முன்னாடி இருந்த ஐயருங்க தான் எல்லாத்தையும் கை தூக்குறாங்க. ஐயருங்கெல்லாம் போய் கேட்டேன் நான், என்னங்க இந்த லாஸ்ட்டாக ஒரு அஜெண்டாவுக்கு கை தூக்குறீங்கன்னா ஒன்றும் தெரியல. என்னங்க தமிழ்நாடு சொசைட்டி ஆக்டில் வந்து சொசைட்டி ஆக்டை போய் ரீச் பண்ணலான்ற மாதிரி ஒரு இந்த அஜெண்டா சொன்னாங்க. அதுக்கு ஓகேன்ட்டாங்க. தமிழ்நாடு சொசைட்டி ஆக்டா சொசைட்டி ஆக்ட் கீழே அது பிரகாரம் TLC போகிறதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு விருப்பமா? அப்படின்னா இல்லை, எங்களுக்கு விருப்பம் இல்லை. எப்படிங்க விருப்பம்? நீ விருப்பம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா 2014 அப்புறம் இந்த நாட் அப்ளிகபிள்னு வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து நம்ம TLCயில் வந்து ஜஸ்டிஸ் கனகராஜ் தான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார் இந்த ஆர்டர் வரப்போ. சரிங்களா? சர்ச் இதாவது சொசைட்டி ஆக்ட் இஸ் நாட் அப்ளிகபிள். அப்புறம் இங்கே வந்த பிறகு இங்கே அன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் சத்யநாராயணாவும் ஜஸ்டிஸ் ராஜாவும் தான் இந்த ஜஸ்டிஸ் கனகராஜ் வந்து அட்மினிஸ்ட்ரேட் அப்பாயின்ட் பண்ணாங்க. அப்போது இது மாதிரி வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜஸ்டிஸ் கனகராஜ் கிட்ட சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதாவது TLCக்கு சர்ச் ரூல்லே எக்ஸிஸ்டிங்காக இருக்கணுமா, அந்த டைமில் ஒரு அமெண்டட் சொசைட்டி ரூல்னு ஒன்று மிஸ்டர் E.D. சார்லஸ் பீரியடில் கொண்டு வந்தது. அந்த ரூலுக்கு போகிறீங்களா? ரெண்டுத்தில் எது விருப்பம் அப்படின்ட்டு ஒரு சினாடை கண்டக்ட் பண்ணிங்க. அப்படின்னா சினாட் இஸ் த சுப்ரீம். SCCயோட சுப்ரீம் வந்து சினாட். அது வந்து தெரிந்த விஷயம். ஒரு சினாடை கூப்பிட்டு எல்லா மக்களும் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு சர்ச் ரூல் தான், அமெண்டட் பைலாஸ், சொசைட்டி ஆக்ட் கிடையாது, அமெண்டட் பைலாஸ் வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற பழைய பைலாஸே போதும், இதுதான் ஆர்டர். அதாவது சர்ச் ரூல் போதும், அமெண்டட் சொசைட்டி ஆக்ட் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இந்த தெளிவு தான் இன்னும் இதை வந்து யாரு நம்ம சினாடு சொல்லி
அதை வந்து ஹைகோர்ட்ல இதுவாகி அதை அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அது எந்த ஏரியா? 2015 15 15 16 ஜஸ்டிஸ் கனகராஜ் இருக்கிறப்ப தான் அது அந்த எலெக்ஷன் நடத்தி அதை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி கோர்ட் ஆல்சோ எஸ் நான் இது ஆயிடும். இது டிஎல்சின்ற சொசைட்டிக்கு சர்ச் ரூல் தான் அப்ளிகபிள் சொல்லியாச்சு. இப்போ போய் நீங்க யாருங்க இருக்கிற சிசியோ இல்ல இவரோ இல்ல நானோ போயிட்டு சொசைட்டி ஆக்ட் மாறிக்க முடியுமா? சரி நீங்க மாறிக்கிங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது. சொசைட்டி மாறிட்டா நானே நாளைக்கு எலெக்ஷன் நான் பிரசிடென்ட் ஆயிடுவேன் டிஎல்சிக்கு. இவரும் பிரசிடென்ட் ஆயிடுவாரு. சப்போஸ் எலெக்ஷன் வந்துச்சுன்னா லேமேன் தாங்க பிரசிடென்டா இருக்க முடியும் டிஎல்சிக்கு. ஸோ லேமேன் வில் பி பிரசிடென்ட், no pastors will be chairman. They will be only employee. ஒரு கிளர்ச்சி வந்து சேர்மனாவோ பிரசிடென்ட்டா மாற முடியாது. எங்கேயுமே இருக்க முடியாது. அவங்க they will be everywhere employee. ஓகே. எல்லா பாஸ்டேட்லயும் பிசி சேர்மன் will be a layman. ஐயருங்க வந்து வெறும் எம்ப்ளாயி. ரிலீஜியஸ் லீடர். ரிலீஜியஸ் இல்ல, they are the employee of the pastor. சம்பளம் உண்டா? சம்பளம் வாங்க. ஆனா சம்பளம் போடுறது யாரு? இது லேமன்ஸ் தான் இது பண்ணுவாங்க. சேர்மன் அண்ட் பிரசிடென்ட். சேர்மன் அவங்க பிரசிடென்ட்டா தே ஆர் எம்ப்ளாயி. ஒரு சாதாரண என்னோட எம்ப்ளாயி யார் இருக்காங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஓடி தே cannot be சேர்மன். ஃபர்ஸ்ட் வந்து மாற்ற முடியாது. மாற்றுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏற்கனவே கோர்ட்டு சர்ச் ரூல் தான் யாரு ஜஸ்டிஸ் சத்யநாராயண இந்த பீரியட்ல ஹைகோர்ட் சொல்லியிருக்குது. சரிங்களா? இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து என்ன பண்றீங்க, நாங்கள் சொசைட்டிக்கு போயிடுவோம்னா சத்யநாராயண இதுக்கு அப்புறமும் நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோங்க. சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அப்பதான் ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் வந்து இது அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவனுக்கு தெரியாதாங்க இது சொசைட்டியா இல்லையான்னு கேட்டால் எல்லாருமே நம்ம சொசைட்டியில் அப்பயே சொல்லி அதனால வந்து இது பண்ணிடலாம், இது சொத்தெல்லாம் போயிடும். எப்படி சொத்து எடுத்துக்குவாங்க? யார் எடுத்துக்குவாங்க? கவர்மெண்ட் இன்வால்வ் பண்ணி உங்களுக்கு நிர்வாகம் நீங்க நடத்துறீங்க சொசைட்டில, உங்களால நடத்த முடியலன்னா கவர்மெண்ட் இறங்கி ஒருத்தரை போட்டு நிர்வாகத்தை நடத்தும். அதுக்கு விரும்பினா விரும்பிங்க, அதுக்கு எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? யாரோ வந்து கவர்மெண்ட் நடத்துறதுக்கு ஒன்று நீ என்னுடைய சகோதரன் நீங்க நடத்துங்க, நிர்வாகத்தை சரியா பண்ணுங்க, நாங்க இது பண்ண நீங்க பண்ண முடியலன்றதுக்காக கவர்மெண்ட் வந்து நடத்துறதை விட்டுலாமா? எப்படி கவர்மெண்ட் நடத்த முடியும்? எடுக்கவும் முடியாது. சொசைட்டியா மாற்றவே முடியாதுங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சொசைட்டி, வேற த சொசைட்டி டிஸ்ஃபங்க்டு சொசைட்டி. அதுக்கு என்ன ரிலீஃப்னு சொல்லுங்க. நீங்க போய் சொசைட்டி ரிஜிஸ்ட்ரார் கிட்ட உட்கார்ந்து இத்தனை நாள் இதாங்க பண்ணீங்க, ஏது பண்ணீங்க, அதை சரி பண்ணீங்கன்னா ஒரு வருடத்தையுமே புட்டிய பெனால்ட்டி 1 வருஷம் இந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு கொடுக்கணும்னா கொடுக்கலையா, சரி ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க 20 வருஷம் ஆச்சு, நீ இத்தனை வருஷமா நீ வந்து எதுவுமே இது பண்ணலையா, அதுக்கு என்னவோ அது பெனால்ட்டி நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா யூ வில் பி சொசைட்டி ரூல்டு பை கவர்ன்டு பை அவர் பைலாஸ். சர்ச் ரூல் பிரகாரம் தான். சர்ச் ரூல் பிரகாரம் நடந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நீங்க அவங்கள கோர்ட் மூலியமாவோ இது மூலியமா நீங்க நிறுத்தலாம். இதுதான் சர்ச் ரூல். இப்போ நீங்க ஒரு வழக்கறிஞரா என்ன சொல்றீங்கன்னா, புதுசா ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, இருப்பதை வேண்டாம், எத்தனை வருஷம் ரினியூவல் இல்லாம இருக்குதோ அதை ரினியூவல் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லிட்டீங்க நீங்க. ஆமா, அதே மாதிரி நமக்கு வெறும் அப்ளிகபிள் எது? ஓகே, நம்முடைய சர்ச் பைலாஸ் இருக்கு பாருங்க, அதுதான் அதுதான் அப்ளிகபிள். நீ உங்களுக்கும் இந்த தமிழ்நாடு சொசைட்டி ஆக்டுக்கும் சம்மதம் கிடையாது. இதெல்லாம் போட்டு குழப்பி இது பண்ணி இதை வந்து ஒரு இதுன்றாங்க சொசைட்டி. இது நீங்க எல்லாத்தையுமே இது பண்ணி ஏதோ ஒரு யார் மூலியமா ரெக்கமெண்ட் மூலியமா நீங்க போயிட்டு இப்ப தமிழ்நாடு சொசைட்டி ஆக்டா புதுசா எல்லாருமே சேர்ந்து நாங்க வந்து அதெல்லாம் விட்டுறோங்க, நாங்க புதுசா வந்து சொசைட்டி ஆக்டா மாறிக்கலாமா சொல்லுங்க, நான் ரெடி. அதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, போதைகள் யாருமே பாதுகாவலர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? நீங்க இப்ப நான் கூட பிரசிடென்ட் ஆயிடுறேன். பிசி சேர்மனா இருக்கிறப்பவே கமிட்டி உட்கார்ந்து என்னடா இது பண்ணி இருக்கிறீங்க பாதிரியார்களை. அப்ப பாதிரியார்களுடைய மொத்த கொத்தடிமையை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் நடக்கும். இதை வந்து நிச்சயமா எந்த பாதிரியாரும் விரும்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்மளுடைய பைலாஸ் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. இத்தனை % பாதிரியார் வந்து எஸ்சிசி மெம்பரா இருப்பாங்க, இவங்க வந்து சேர்மனா இருப்பாங்க, அப்படின்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கு. அப்படி மெஜாரிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பாஸ்டேட், நம்முடைய டிஎல்சி திருச்சபை வந்து ஒரு பாஸ்டேட் இருக்குன்னா எல்லாமே குடும்ப திருச்சபை தான். ஒரு பாண்டூர்ல போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு
2-3 குடும்பம் தான். தரங்கம்பாடியில் போனீங்கன்னா அந்த குடும்பம் தான் டாமினேஷன் இருக்கும். இப்போ அந்த குடும்பத்துக்குள்ள இது பண்ணிட்டாங்க வச்சுக்கோ, ஒரு ஐயர் வராரு, இவரை வந்து நீங்க வந்து சேர்மனா இருக்க முடியாதுன்னு விட்டுக்க வச்சிங்க. இவர் வந்து ஏய் வா கொள்ளடு இந்த பிரசங்கம் பண்ண இல்லடா கிடையாது போ, எப்படி ஒரு எம்ப்ளாயி எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படி ட்ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் மிஷினரிகள் இது பண்ணி எஸ் இஸ் த கஸ்டோடியன், அவர் தான் சேர்மன். அவர் நீ என்ன தான் மெஜாரிட்டியாக தீர்மானம் போட்டாலும் கவர்னர் ரவி மாதிரி உட்கார வச்சு இவங்க அப்ரூவல் பண்ணாதான், இவங்க ஃபார்வர்ட் பண்ணாதான் நீங்கள் இது பண்ண முடியும். ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. இந்த செக் பாயிண்ட்டை வந்து நாங்கள் எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் வெறும்னே அடிமையாகவே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும் பாதிரியார்கள் ஒத்துக்குவாங்களா? இல்ல அது நியாயமும் இல்ல. அதுதான் சொல்றேன். சேர்மனா அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மினிஸ்ட்ல ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இருக்கும். எது இல்லாம அது வந்து என்னன்னா பாதிரியார்களை வந்து தெளிவுபடுத்துறேன். நான் அங்க போய் கேட்டேன் எஸ்சிசில, நீங்க இது என்ன ஒண்ணு, ஐயோ எங்களுக்கு தெரியாத நாங்க வந்து என்ன பண்றோம் இப்படி கை தூக்கி நீங்க சொல்ல வேண்டியது தானே, நம்ம எல்லாரும் கை தூக்குறாங்க நான் தூக்கிட்டேன் அப்படின்னு பாதிரியார்கள் சிலவரும் மிரட்டப்படுறாங்க. அவங்க கை தூக்கலன்னாலும் இதோ ஆவாங்க. இதெல்லாம் போய் யாரு இது எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஷனும் இருக்குது, கேட்டாங்கன்னா நான் நிச்சயமா எல்லாருக்கும் அதை சொல்ல முடியும். இந்த இன்டர்வியூ மூலயமா ஜெட் மீடியாவோட உதவியோட இந்த தகவலை எல்லா பாஸ்டருங்க நான் மெம்பருங்க அத்தனை பேருக்கும் இது கண்டிப்பாக ரீச் ஆகும். இதை குறித்த சந்தேகங்கள் இருந்தாக்க ஜெட் மீடியாவை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக வழக்கறிஞர்களுடைய கருத்துக்களை நிச்சயமா எதிர்காலத்திலேயோ அல்லது பின்வரும் காலங்களிலேயோ ஜெட் மீடியாவுடைய நண்பர் அவருடைய உதவியின் மூலமா அது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் இது முக்கியமா பாத்தீங்கன்னா போதர்களுக்காக தான் இப்ப நம்ம இந்த ஒரு அவசியமான போதருடைய ஒரு வளர்ச்சிக்கு அவங்களுடைய இதுக்காக பாதுகாப்புக்காக தான் அவருடைய மரியாதை காப்பாற்றப்படணும், அவங்களுடைய மாண்பு காப்பாற்றப்படணும். இது என்னன்னு தெரியாம சிலவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போதகர்கள் யாரும் இல்லைங்க, அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் தலைவர்கள் தான் இதை தவறா போதகர்களுக்கு சொல்றாங்க. போதகர்கள் அவங்கள தியாலஜி படிச்சவங்க, அவங்க கிட்ட போய் நீங்க இந்த சட்ட விளக்கம் இப்ப நான் போய் எல்லாரும் பாத்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருமே சொல்றேன். அவங்களும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுக்கிட்ட பிறகு இருந்தாலும் அங்க வந்து பிரச்சனை இருக்கு. எது நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, பழிவாங்க இவர் பேரை பேசுனா. ஆனா கேட்டுக்கிறாங்களா ஒழிய அவங்களால செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு திருச்சபையில போதகர்கள் ஒரு பயந்த சூழ்நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பழிவாங்கப்படுவோம் என்ற ஒரு இதுக்கு. ஆனா இது நீங்க சொல்றதுனால ஒரு சின்ன ஒரு கருத்தை ஜெட் மீடியா மூலமா தெரிவிச்சுக்கிறேன். தியாலஜிக்கல் காலேஜில் சட்டத்தை பற்றின அறிவியும் அவங்க அந்த இடத்துல படிச்சு கொடுக்கறது மிகவும் நல்லது அப்படின்றது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கண்டிப்பா எல்லா கல்லூரிகளிலையும் சட்டம் குறித்த விளக்கங்கள், சட்ட நிபுணர்களுடைய ஆலோசனையும் அல்லது அதுக்காக ஒரு சப்ஜெக்டோ அல்லது ஒரு வகுப்போ அதற்காக அவங்க டெடிகேட் பண்ணாங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் அவங்களுக்கு தெளிவு பெறுவதற்கு வசதியாக இருக்கும் அப்படின்றது இதில் பதிவு செய்யறேன். நிர்வாகத்துல வந்த பிறகு ஆயர்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு சட்ட விளக்கங்கள் வந்துடும் அவங்களுக்கு. இருந்தாலும் சில அரசியல் சூழ்நிலை காரணமாக அவங்களால பேச முடியாத ஒரு வாய்மூடி பூச்சிகளா ஆயிடுறாங்க. அதுக்கு நம்மளால உடல் செய்ய முடியாது. அவங்க ஓப்பனா வந்தாதான், பாஸ்டர்ஸ் வெளியில வந்தாதான் இந்த கிளச்சஸ்ல இருந்து நம்மளால வெளியில வர முடியும். அதுக்கு தமிழ்நாடு சொசைட்டி ஆக்ட்ன்ற வார்த்தையை வந்து ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எடுத்து போடணும் வெளியில. அது உள்ள வச்சுன்னு இருக்க வரைக்கும் நீங்க தமிழ்நாடு சொசைட்டி ஆக்ட்ல உங்களால இதுவே பண்ண முடியாது. யூ ஆர் கவர்ன்டு பை யுவர் சர்ச் பை லாஸ். ஏன்னா நான் வந்து இது எனக்கு விளக்கம் தேவைன்னா நான் எப்பவுமே வந்து முன்னாடி கேட்டுக்குவேன். யாரு நம்முடைய ஐபிஎஸ் ஐயா, ஜாக் ஐயர் இருந்தாரு, இவங்கெல்லாம் வந்து எனக்கு இருக்கும்போது நான் கேட்டுக்குவேன். நீங்க வேணா கூட யாரும் அந்த சீனியர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதாங்க டிஎல்சிசி ரிஜிஸ்டர் சொசைட்டிங்க. இன்னைக்கு ஒரு டிஸ்ஃபங்க்ட் சொசைட்டியா இருக்குது. ஆனா இவங்க இது பண்ணிருக்காங்க. யாரை கேட்பாரு, எங்க நம்ம ஆடிட் ரிப்போர்ட் எங்களை கொடுக்குறாங்களா, இன்கம் டேக்ஸ் எதனா இது பண்றாங்களா, ஒண்ணுமே பண்ணல. இவங்கள நமக்காக காசு வந்து நம்மளா இது பண்ணி நம்மளா போயிட்டு யாரும் கேட்கல, ரைட்டு போயின்னே இருக்குது. திருப்பி இவங்களா ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க. அந்த எலெக்ஷன் நடத்த முடியும்னா ஒருத்தர் போடுவாங்க கோர்ட்டு. ஓகே இவ்வளவு நாள் தப்பு பண்ணிட்டாங்களா, ஓகே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் போடு, அவர் வருவாரு, பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, ஏதோ ஒன்று பண்ணுவாரு. அவன் நிர்வாகம். ஏன்னா இது வந்து ஒரு வாஸ்ட் பறந்து விரிந்த ஒரு சொசைட்டின்றதால அவங்களாலேயே இது பண்ண முடியல. ஏதோ வந்தாங்க, எலெக்ஷன் நடத்திட்டு ஏதோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடறாங்க. இங்க வந்த அப்புறம் நீங்க சரி பண்ணுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு விஷயங்க. நிர்வாகம் தெரிந்தவர்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். நிர்வாகம் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம், என்ன பண்றதுன்னே தெரியாத முயற்சி இருக்கிறோம்.
ஐயா இது தொடர்பா இன்னொன்னு 14A பற்றிய விளக்கங்களும் உங்ககிட்ட இருந்து தேவைப்படுது. கண்டிப்பா அதை இந்த முறை முடியுமானால் சுருக்கமா சொல்லுங்க, இல்லைன்னா ஜெட் மீடியாவோட உதவியோட அடுத்த பதிவாக நான் ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். 14A குறித்தும் தவறான தகவல்கள் நம்முடைய சர்ச்சில் வந்து அப்படியே இதுவாயிட்டு இருக்குது. முதல் ஒரு ஃபாஸ்ட் இது நான் வேண்டாம் அடுத்த இதில் கூட நான் வந்து விரிவாக சொல்கிறேன். 14Aன்றது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ரூல்ஸ், கவர்மெண்ட் கண்டக்ட், அவருடைய நடத்தை எப்படி நடந்துக்கணுன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதில் ஒரு 14A ஒரு பிரிவு. அந்த பிரிவில் என்ன சொன்னா, இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறவங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேயோ எந்த ஒரு அதாவது தடை செய்யப்பட்ட அதாவது நோ கவர்மெண்ட் சர்வெண்ட் ஷல் பி எ மெம்பர் ஆஃப் ஆர் பி அதர்வைஸ் அசோசியேட்டட், ஒரு மெம்பராவோ இல்லை அதனுடைய அசோசியேட்டடாவோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை ஆர்கனைசேஷனோ விச் இஸ் பிலீவ் டு பி, அதாவது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அந்த ஆர்கனைசேஷன் என்னவா இருக்கக்கூடாது, ஜாதியினால மதத்தினால மொழியினால இனத்தினால பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ல தான் இருக்கக்கூடாதுன்றான். டிஎல்சினா அந்த மாதிரி ஒரு பிரிவினை உண்டாக்கக்கூடிய ஆர்கனைசேஷனா இட் இஸ் ரிஜிஸ்டர் சொசைட்டிங்க. அவங்க வந்து கொண்டு இந்த மாதிரி ஜாதியினாலோ மதத்தினாலோ ஷல் டேக் பார்ட் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லும் இருக்கக்கூடாது, இதுதான் வந்து சொல்லியிருக்குது. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஒன்லி தமிழ்நாடு சொசைட்டி இருக்குன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு சர்வன்ட்ஸ் தான். ஆனால் முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும்போது சரி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லா கவர்மெண்ட் சென்ட்ரல் இட்ஸ் நாட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுகளுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. தமிழ்நாடு சொசைட்டி ஆக்டில் இருக்கிறவங்க அதை தான் வச்சுருக்கான். அதே மாதிரி இப்போ பிஎஸ்என்எல் இருக்குது, ஆவின் இருக்குது, இதெல்லாம் அரசு நடத்தப்படும் நிறுவனம், அவங்களாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, ஒரு கார்பரேஷன். கவர்மெண்ட்டு ஒரு நிறுவனம் நடத்து, எம்டிசி இருக்குது, நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸும் ஓட்டின்னு இருக்கிறா கவர்மெண்ட் பஸ். இது வந்து பசங்க ரயில்வேஸ் இருக்குது, இதுவும் கவர்மெண்ட் இருக்குது. ரயில்வேன்றது ஒரு தனி நிறுவனங்க, அரசு நடத்துகிற நிறுவனம், அவங்க தேர்னாட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட். ஆனால் எல்லாருக்குமா போட்டு கொடுத்துறேன். நானும் எல்லாருக்கும் சொல்லி பார்த்தேன், யாரும் கேட்குற மாதிரி இல்லை. எல்லாருமே அதாவது தமிழ்நாடு இந்த 14Aன்றது வந்து ஒன்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு தான். ஈவன் டீச்சர்ஸ் நம்ம இது இருக்கிற பாருங்க, தேர்னாட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவங்களுக்கு நம்முடைய நிறுவனங்களில் பயிர் ஆசிரியர்கள் ஜெனரல் கவர்மெண்ட். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா கவர்மெண்ட் டீச்சர் இருக்காங்க, பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல்லையோ இல்லை நம்ம கார்பரேஷன் ஸ்கூலில் இருக்காங்க, அந்த டீச்சர்களுக்கு ஈக்குவலாக அட் பார் அவங்களுடைய சலுகைகள் என்னென்ன இருக்குதோ எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் நாளைக்கு ஸ்கூலை மூட்டிங்கன்னா அங்கே டீச்சர் அப்பாயின்மெண்ட்டே கிடையாது. புரியுதுங்களா? என்னன்னா அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்குறோம் அதெல்லாம் அட் பார் தான் கொடுக்குறாங்க. யூ ஆர் நாட் எ கவர்மெண்ட். நம்ம டீச்சர்ஸ் கூட வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. ஓகே ஓகே, இதுவே நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய நம்ம இது மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல்னா இவங்களுக்கு இந்த வேறுபாடுகளை கார்பரேஷன் ஸ்கூலே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது சார். ஓகே ஓகே, கார்பரேஷன் ஸ்கூல் வந்து நம்ம சென்னை கார்பரேஷன் நிறைய பணம் வந்து அவன் என்ன பண்ண ஒரு ஃபெசிலிட்டிக்காக ஒரு கார்பரேஷன் ஸ்கூல்னா, ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல். சென்னை கார்பரேஷன் ஸ்கூல் வேற, கவர்மெண்ட் ஸ்கூல் வேற. இவங்களுக்கு அவங்க ஆனால் என்னன்னா சம்பளம் எல்லாருமே இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, அதே மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பாருங்க, நம்முடைய எய்டட் ஸ்கூலு, நமக்கு வந்து கிராண்ட் தான் கொடுக்குறாங்க. நம்ம வாத்தியார் வாங்குறது வந்து இட் இஸ் எ டீச்சிங் கிராண்ட், தேர் நாட் கெட்டிங் த சேலரி. வேற கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு வேலை செய்கிற வாத்தியார் வந்து அவர் இஸ் கெட்டிங் த கவர்மெண்ட் சேலரி. நமக்கு நம்ம டீச்சர்ஸ் இப்போ சாருடைய டீச்சர்ஸ் வந்து இது ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இட்ஸ் நாட் ஏ சேலரி, கவர்மெண்ட் கொடுக்குது கிராண்ட், டீச்சிங் கிராண்ட் தான் கொடுக்குது. அவருக்கு கரெக்ட் இல்லை, கரெக்டாக தானே உங்களுக்கு? ஆமாங்க. இது குறித்தின விளக்கங்களை இது அடுத்த இதுல பதிவுல வந்து அட்வொகேட் அவங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லலாம். இது வந்து நம்ம இந்த 14A பத்தி கூட ஒரு விளக்கம் கண்டிப்பா நிறையவே நம்ம பேசிட்டோம். அதனால அடுத்த ஒரு சந்திப்பு கண்டிப்பா நம்ம சந்திக்க நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. இது தொடர்பான கருத்துக்கள் அல்லது என்ன சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் ஜெட் மீடியா மூலியமாக எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னாக்க வழக்கறிஞர் சார்பாக இதை உங்களுக்கு தெரிவுபடுத்துறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். உங்கள் மூலயமா எனக்கு இன்னைக்கு வந்து டிஎல்சிக்கு ஒரு விளக்கம் கொடுக்க ஒரு வாய்ப்பை, அருமையான வாய்ப்பை கொடுத்தது வந்து எனக்கு வந்து என்னவோ பெரிய கடவுள் பண்ண ஒரு பெரிய உபகாரமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எஸ்எஸ்சியில் நான் சில கேள்விகள் கேட்குறேன், ஆனால் அங்கே வந்து சரியாக பேச முடியறதில்லை. அது ஒரு கன்ஃபைன். அது வந்து நம்ம அது வந்து இது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எஸ்சிசியில் கூட ஒரு ட்ரெஷரர் வாசிக்கிறாரு, இது மாதிரி எஸ்சிடிபிக்கு வந்து 95 லட்சம் வந்து இது பண்ணியிருக்கோம், ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறோம்
பட்ஜெட்டில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்குது, இது வந்து வி வில் கெட் இட் ஃப்ரம் ஃபாரின் ஃபண்டுன்னு வாசிக்கிறாரு. உடனே நான் எழுந்து கேட்டேன், நீங்கள் ஃபாரின் ஃபண்டுன்ற எஃப்சிஆர்ஐலே எப்படிங்க நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்கன்ற. அவரால் இல்லை நாங்கள் வேற ரூட்டில் எப்படிங்க வர ஹவாலா மூலியமாக நமக்கு வர பணம் வர முடியாது இல்லையா. இது மாதிரி சில அது வந்து அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த எஸ்சிசியில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம டக்குனு சொசைட்டி ஆக்டை பற்றி பேசுகிறப்போ அங்கே போய் நான் இப்போ நான் இது சொன்ன உடனே எல்லாரும் ஒரு அஜெண்டா கைது கூட நான் போய் விவாதமாக ஆக்கணும்னு வச்சுங்க, இவனுக்கு வேற வேலையிலேயே சும்மா இது கத்தின்னு இருக்கான்ற மாதிரி வருவாங்க. ஆனால் என்னுடைய கடமை வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு தான் எனக்கு தெரிஞ்ச சட்ட விளக்கத்தை கொடுக்கணும். அது ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, அது சரியா தவறா நீங்கள் அதுன்றதை நீங்கள் இப்போ இது பண்ணிக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஜெட் மீடியா மூலியமா எனக்கு இந்த விளக்கத்தை கொடுத்த வாய்ப்புக்கு ஜெட் மீடியாவுக்கு மிகுந்த நன்றிகளை. இனி வரும் காலம் நிறைய நம்ம சந்திக்க போறோம், நிறைய காரியங்களை நம்ம திருச்சபைக்காக நம்ம வெளியிட போறோம் ஐயா. ரொம்ப சந்தோஷம் சந்தித்த ரவி சாம்சன். இன்னைக்கு அதிசயமா என்ன கூட இருந்ததுல வந்து ஒரு விவாதமா நடந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா இந்த நிகழ்வு வந்து ஒரு ஒரு வித்தியாசமான முறையில இன்னைக்கு இருந்துச்சு. என்ன நேயர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஒரு கலந்துரையாடல் சொல்லலாம். இது அப்படிப்பட்டதான ஒரு கலந்துரையாடல் நாங்கள் செய்தோம். இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நிகழ்ச்சி. அதாவது தமிழ் சுவிசேஷ உத்தரன் திருச்சபையில் இருக்கிறதான அத்தனை உறுப்பினர்களுக்கும் மற்றும் அதில் இருக்கிறதான ஆயர்களுக்கும் வந்து இது வந்து ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது அமைந்திருக்கு. நாங்கள் வேற ஒரு வேலையாக எங்களோட டீம் வந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒரு மன நிறைவோடு என்ன நாங்கள் இந்த ஒரு நேர்காணலை நாங்கள் எடுத்திருக்கோம். தொடர்ந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்றதான ஒரு விழிப்புணர்வு நேர்காணல்னு சொல்லலாம். இது ஏன்னா மக்கள் உறுப்பினர்களும் ஆசிரியர்கள் போதகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கறதான ஒரு நிகழ்வாக கூட இது இருக்கும். இது மாதிரி நிறையா காரியங்களை நாங்கள் இனி பேசலாம்னு சொல்லி திட்டமிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் வந்து ஜெட் டிவியை பாருங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் நம்மளுடைய திருச்சபை கொடுத்ததான எந்த வித சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கொடுங்க. அதற்கு உடனடியாக எங்களால் முடிந்த அளவு வேகமாக உங்களுக்கு அதை நாங்கள் ஒரு நிகழ்வாக அதை தொகுத்து உங்களுக்கு நாங்கள் வழங்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கான சேவையை செய்ய தான் நாங்கள் இருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த நிகழ்வில் ஐயாவோட சேர்ந்து என்ன பண்ணுறேன், நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். அதுவரை உங்களிடம் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஜெட் தவா. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி.